மாதம் நம்பிக்கை 8வது படிக்கிறேன். நான் வந்தோடனே சார் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. சார் வந்து உங்களுக்கு எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் வந்து எங்கள் அப்பாலே எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பற்றினா சொல்லுவாங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் போனது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நன்றி வணக்கம். வணக்கம். என் பேர் பண்ணாங்க. அப்புறம் வந்து உள்ளே போயிட்டு ஒரு மேம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது நம்ம அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு போஸ்ட் எப்படி போடுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வெளியூருக்கு வந்து பொம்மை ஸ்நாக்ஸ் இது மாதிரி வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏற்பாடு கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் எவ்வளோ சார்னு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து செல்வராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தப்போ வந்து ஸ்டாம்ப் வந்து ஒரு இதுக்கு வந்து வெயிட்டை வச்சு தான் வந்து ஸ்டாம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து வைக்கணும்னா அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க நம்ம ஃபோட்டோ வேணும்னா வந்து 150 ரூபா வந்து காசு கட்டணும். காசு கட்டாலே வந்து நம்ம ஃபோட்டோ வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மேம்கிட்ட போய் வந்து கேட்டோம். அவங்க ஏர்போர்ட்டில் வந்து ஸ்நாக்ஸு பொம்மை இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கணும். டிவி பொருட்கள்லாம் வந்து அதில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நம்ம கொடுக்குறதுல வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க சொன்னால் நீ